என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ வணங்கிய ஒரு தெய்வம் இப்பொழுது நீ சொன்ன ஒரு வார்த்தையினால் உன்னை விட்டு விலகி நிற்கின்றது. நான் சொல்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொண்டு அவரை மீண்டும் நீ உன் அருகில் வரவழைக்க வேண்டும். நீ வணங்குகின்ற ஒரு ஆண் தெய்வம், இத்தனை காலமும் உனக்கு உறுதுணையாக இருந்த ஒரு தெய்வம் இப்பொழுது உன்னை விட்டு விலகி நிற்கின்றது என்றால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இதை நம்ப முடியாத ஒரு விஷயம். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில உண்மைகளை நீ இத்தனை காலமும் உணராமல் இருந்து விட்டாய். ஆனால் இப்பொழுது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது என்பதனை பற்றி நீ யோசித்து அதிலிருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்றதா என்று வருத்தப்படாமல் நாம் செய்கின்ற சில தவறுகளை நாம் நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உனக்கான நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே. இனி நடக்கப் போவது என்னவென்று எண்ணத் தொடங்கு. ஒரு ஆண் தெய்வம் நமக்கு துணையாக இருப்பது என்பது எத்தனை பலம். ஆனால் அவர்களையே நீ ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி உன்னை விட்டு விலக வைத்திருக்கின்றாய் என்றால் அது இந்த வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய தவறு அல்லவா? இந்த தவறை நீ இனி ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. நீ செய்த இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு அம்மா ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றேன். இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் இதன் பிறகு வருகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் நீதான் பொறுப்பாவாய் என்பதனை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீதான் தீர்வினை தேட வேண்டும் என்பதனை புரிந்து கொள். எல்லா நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் தெய்வமே உனக்கு முன்னால் வந்து இதையெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நொடியிலிருந்து நீ எதையெல்லாம் பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே போதும். எப்பொழுதும் போல உனக்கென இந்த அம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் பிள்ளையே, நாம் போகின்ற வார்த்தைகள், பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சொல்கின்ற சொல் இன்னொருவரின் மனதை காயப்படுத்தக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஒரு மனிதரை காயப்படுத்துவதற்கு ஒரு தெய்வத்தை காயப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா? ஒரு தெய்வத்தையே காயப்படுத்தி விட்டாய் என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதனை நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது என்பதனை, நீ என்ன செய்தாய் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது அல்லவா? எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள தொடங்கினால் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்களும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். யாரும் உனக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்திருக்க மாட்டார்கள். நாம் இங்கே ஒவ்வொருவரும் நமக்கு தெய்வத்தின் துணை இல்லையே என்று வேண்டி விரும்பி நிற்கின்ற இந்த நேரத்தில்
நமக்கு துணையாக இருப்பவர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்பது எத்தனை கடினமான ஒரு விஷயம் என்பதனை புரிந்து கொள். இந்த நேரத்தில்தான் இந்த அம்மா இந்த செய்தியை உன்னிடத்தில் நான் சொல்லாமல் விட்டால் நிச்சயமாக நீ மீண்டும் அவர்களை திரும்ப உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடுவாய் என்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு இதிலிருந்து எப்படி நீ மீண்டு வர வேண்டும் என்பதனையும் தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி எந்த துன்பங்களும் உன்னை வந்து சேராமல் நீ உன்னை காத்து கொள்வாய் என்பதனால்தான் உனக்கு இந்த செய்தி இப்பொழுது உன்னிடத்திலிருந்து கிடைத்திருக்கின்றது. நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெற வேண்டும். நல்ல திருப்பங்களை நிச்சயமாக நீ காண வேண்டும். உனக்கு தெய்வத்தின் துணை எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற விஷயங்களை முதலில் கவனித்துவிட்டு அதன் பிறகு எந்த தெய்வம் இப்பொழுது உன் மீது கோபம் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளுமே நாம் பேசுகின்ற பேச்சிலிருந்து நம்மை யார் என்று மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். உன்னிடத்திலிருந்து நீ நன்றாக இருக்கின்றாயா என்று ஒருவர் கேட்கும் பொழுது நான் நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்வதற்கு நன்றாகத்தான் இருக்கின்றேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றதே அல்லவா? பேச்சு தோணியிலேயே ஒருவரினுடைய உண்மையான குணம் எப்படியெல்லாம் என்று தெரிந்துவிடும். இப்படித்தான் இப்பொழுதும் உன்னையுடைய உண்மையான குணம் என்னவென்று மற்றவர்களுக்கு தெரிய தொடங்கும். நீ பேசும் பொழுது எத்தனை கவனமாக பேசுகின்றாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்திருக்கும். ஆனால் உனக்கு நேரம் சரியில்லை என்றால் நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தவறாகத்தான் விழுந்திருக்கும். அது நீ சொன்ன வார்த்தைகளினால் மற்றவர்களுக்குத்தான் பாதிப்பே தவிர உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாம் செய்தது தவறு என்று உன்னை திருத்திக் கொள்ள முயற்சி செய்து விட்டாயானால் தெய்வம் உனக்கு இரக்கம் கொள்ளும். இல்லை என்றால் நீ சொன்னது சரிதான் என்று பிடித்த பிடியில் நின்று கொண்டிருப்பாயானால் தெய்வமும் உன்னை கண்டு கொள்ளாமல் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்படி என்ன தெய்வம் உன்னை விட்டு விலகி நிற்கின்றது, எந்த தெய்வம் உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு கோபம் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்று நான் சொல்கின்றேன், கவனமாக கேள் என் குழந்தையே. ஒரு ஆண் தெய்வத்தை கையெடுத்து வணங்குகின்றாய். உனக்கு காவல் தெய்வமாக நின்று கொண்டிருக்கின்றார். உன்னுடைய குலசாமியாக இருக்கின்றார். இவர் இத்தனை நாளும் உனக்கு செய்யாத விஷயங்கள் கிடையாது. உனக்கு ஏற்பட்ட எத்தனையோ பாதிப்புகளிலிருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எத்தனையோ துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கொடுத்திருக்கின்றார். பல சோதனைகளுக்கும் பல கஷ்டங்களும் உன்னை ஆளாக்கி பார்த்த உன்னுடைய எதிரிகளிடமிருந்தும் உன்னுடைய துரோகிகளிடமிருந்தும் உன் வாழ்க்கையை மீட்டு கொடுத்திருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒருவர் அந்த கருப்பண்ணசாமி அல்லவா? என் குழந்தையே, சில நாட்களாக உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வருகின்றது என்பதற்காக நீ இவர்களை கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாய். உன்னை நம்பி என்ன பலன்? நீ எனக்கு என்ன செய்தாய்? நான் இத்தனையும் உன்னை வணங்கியும் என் குடும்பமே உன்னை நம்பியும் எங்களை நீ கைவிட்டு விட்டாய் என்று சொல்லி அவர் மீது நீ கோபம் கொண்டாய். இது உண்மைதானே என் பிள்ளையே? நீ கோபப்படுவது தவறு கிடையாது. உனக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் நமக்காக இருக்கின்ற ஒரு தெய்வம், நமக்கென்று நம் வாழ்க்கையில் ஓடோடி வந்து நிற்கின்ற ஒரு தெய்வத்தை நமக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்வதும், அவர்கள் நம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு எந்த பலனும் இல்லை என்று சொல்வதும் அவர்களின் மனதை நிச்சயமாக ரணமாக்கி விட்டது என்பதுதான் உண்மை. இதை நீ புரிந்து கொண்டு இனிமேலாவது இப்படி ஒரு வார்த்தைகளை நீ உபயோகிக்காமல் அவரிடம் சென்று அவர் பாதத்தை தொட்டு வணங்கி நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையை, உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நன்றாகத்தான் இருப்பாய். இப்படியெல்லாம் வார்த்தைகளை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.
என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தைக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இன்று உனக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உன் தாயானவள் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது. என் தங்கமே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது.
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே. இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே. எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய